மாறுவோம் மாற்றுவோம். மாற்றம் தெரியுதா? அங்கே திருப்பிங்க ஒரு நிமிஷம் கேமராவை, எப்படி கொத்து கொத்த உள்ள நுழையிறாங்க பாருங்க. இதெல்லாம் காசு கொடுத்த கூட்டமா? இல்லை இல்லை, இதுதான் மக்கள் மனதில் மாற்றம் கொண்டு வராங்க. அதாவது ஒரு சினிமா நடிகர் கிடையாது, வீட்டில் அரசியல் பின்புலம் கிடையாது, கஷ்டப்பட்டு படித்து பிஇ எம்பிஏ ஐபிஎஸ் பூரண மனிதன், இட்ஸ் அ கம்ப்ளீட் மேன். ஓகே, அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் நாட்டை ஆளணும்னு நினைக்கிறாங்க. அதான் மக்களுடைய விருப்பம். பார்க்குறீங்களா, கொத்து கொத்த உள்ள போகிறாங்களா? போதை இல்லாத கலாச்சாரம், மது இல்லாத கலாச்சாரம். இதோ இந்த பெண்களை போய் கேட்டு பாருங்க, புருஷன் குடிச்சிட்டு என்ன அடி வாங்குறாங்கன்னு. இதை மாற்றத்தை கொண்டு வரும் சாராய வேலைகள் அத்தனையும் அவங்க தான் நடத்திட்டு அத்தனை டென்லையும் ஒரு 10 ரூபா 20 ரூபா போட்டு விற்கிறது. இந்த மாதிரி கொடுமைகள்லாம் தாங்கிறது நம்மளால் பார்க்க முடியல. அதே மாதிரி சட்ட வழக்கறிஞராக நான் சொல்கிறேன், என் பேர் நளினி, ஹைகோர்ட்டு மூத்த வழக்கறிஞர். சட்டத்திலையும் திருத்தம் இல்லை. ஏன்னா வெறும் 10 லிட்டர் பிடிச்சிங்களா, 20 லிட்டர் பிடிச்சிங்களா, 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு சொல்லி ஃபைனை போட்டு 1000 ரூபா கட்டு 500 ரூபா கட்டு லிஸ்ட்டை நீதிபதிகள் ரன் பண்ணுறாங்க. அப்போ என்ன, ஓகே இந்த தடவை பிடிப்பட்டாலும் 500 ரூபா கட்டிடுவோம், அடுத்த தடவை கட்ட 20 ரூபா. ஸோ 30 தடவை பிடிப்பட்டால் தான் சிறைவாசங்கிறது இருக்குது. இந்த சட்டம், குற்றவியல் சட்டம் மாற்றப்படணும். இந்த குற்றவியல் சட்டத்தை மாற்றின மத்திய அரசு தமிழக அரசின் கீழே வருது NDPS ஆக்டுங்கிறது. போதை கலாச்சாரத்தை கண்டுபிடிக்கிற சட்டம் அது. அந்த பிரிவு மாநில அரசு கையில் இருந்தாலும், எல்லா முதலமைச்சர்கள் தன் கையில் வச்சிருந்தாலும் சில அட்ஜஸ்ட்மெண்ட்னால அதை செயலாக்குவது இல்லை. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த பெண்கள் அடி வாங்குறதும், உதவாகிறதும், குழந்தைகள் அப்பா இல்லாமல் வாழறதும், பெண்கள் கதறதும், திருப்பி அந்த பெண்களை ரேப் பண்ணுறதும், தனியாக இருக்கா போய் ட்ரேப் பண்ணுறது. பெண்ணுனா இவ்வளோ கேவலமாக இருக்கா அவங்களுக்கு, குடிச்சிட்டு போதை போட்டு. இந்த பாவிகள் குழந்தைகளுக்கு சாக்லேட்டை அதிகம் கொடுத்து கடத்திட்டு போய் ஈவு இரக்கம் இல்லாமல் பாலியல் தொந்தரவு பண்றாங்க. அவங்க பெற்றது ஒரு தாய்ங்கிறத மறக்கிறாங்க அந்த நிமிஷத்துல. காரணம் என்ன? அந்த பெத்தடின் போதை கிடைக்கிற சின்ன விளையாட்டு, அதுக்கு அடிமையாகி பணக்கார குடும்பத்தில் எத்தனையோ ஒரு குழந்தை வச்சிருக்கிறவங்க இழக்கிறாங்க, கதறாங்க. காரணம் என்ன? அவங்கள சரியா வளர்க்கறது இல்லை. இது குறித்து பள்ளிகளிலையும் என்ன ஒரு தனியாக ஒரு கிளாஸ் வைக்கிறது இல்லை, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற கிளாஸே வைக்கிறது இல்லை. அது வச்சுட்டு தினம் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த கிளாஸ் வச்சாங்கனாக்க இதனால் இந்த விளைவுகளும் செய்யக்கூடாதுங்கிற நன்மையை கொண்டு போய் ஸ்டூடெண்ட்ஸில் சேர்த்தா, ஸ்கூல் லெவலையும் சரி காலேஜ் லெவலையும் விதை முளைக்கும் போதே அது ஆக்கப்படணும். அந்த சமயத்தில் அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் வச்சாதான் திருந்துங்கிறது. இதை தான் மனதில் கொண்டு திரு அண்ணாமலை அவர்கள் இந்த வி த லீடர்ஸ், அதாவது மாறுவோம் மாற்றுவோங்கிற இயக்கத்தை உருவாக்கியிருக்காரு. இதில் முக்கியமாக தெரிவிக்க வேண்டியது, எவங்களாவோ என்னென்ன கேள்வி கேட்குறாங்க. அவருக்கு என்ன தெரியும்? 4 வருஷம் தான் அரசியல். ஏங்க 4 வருஷம் அரசியலே இவ்வளவு கூட்டம். சினிமா புகழ் கிடையாது, பாட்டுப்பாடி ஆட்டம் ஆடலை, ஆனால் மனசில் மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறாரு கருத்துக்களை. அந்த கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட கூட்டம் இன்னைக்கு பெண்கள் கொத்து கொத்தா நாங்களே எடுத்துக்கிறாங்க. அந்த இயக்கத்தில் நாங்கள் போகிறோம், சல்யூட் அடிக்கிறாங்க. அவரோட ஃபோட்டோவை பார்த்து யார்? முன்னாள் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகள் தற்பொழுது மஃப்டியில் சல்யூட் அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு காவல்துறைக்கு மாற்றத்தை காணுது. நீங்கள் பார்த்தா காவல்துறை தான் இன்னைக்கு தமிழக அரசில் இருக்கிற அரசு ஊழியர்களும் மத்திய அரசில் ஊழியர்களும் அப்புறம் பின்னாடி வராங்க. ஏன்னாக்கா ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்லிட்டு வாயில் பந்தல் போடுற விஷயமே கிடையாது. இதெல்லாம் ஊழல் இல்லாத ஆட்சியினுடைய கூட்டம் தான் இவ்வளவும். புரிந்ததா? அதனால இன்னைக்கு ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளேயே ஒரு தலைவராக உருவாக்கி, இன்னைக்கு குழந்தைக்கு 60 நாள் 70 நாள் தான் வயசாகுது. இந்த 70 நாள் வயசுல இந்த குழந்தைக்கு இவ்வளவு கூட்டத்தை இழுக்க முடியும்னாக்க காலப்போக்கில் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மாற்றம் வருங்கிறத சிந்தனை பண்ணுங்க. சிந்தனை பண்ணுறதோடு நிற்காம செயலாக்கணும். நாங்கள் நீதிபதிகள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நாங்களும் 35 வருஷமாக ஹைகோர்ட் கேம்பஸில் பார்க்குறோம். இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப சலுகை அப்படியே தள்ளி விடுறதுனால தான் ரெக்கரன்ஸ் திருப்பி குற்றம் பண்ணுறாங்க. திருப்பி ரிப்பீட்டட் அஃபண்டராக வரைச்ச அவங்கள ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக பிணை இல்லாத கைதி இல்லை, மரண தண்டனையை கொண்டு வரணும். இந்த சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும். ஒரு மரண தண்டனை மாற்றத்தில் சட்டத்தில் வந்தாதான் இந்த போதை கலாச்சாரத்திலே அதை உருவாக்குற ஆலைகளை நடத்துகிற அதிபர்களும் யார், அதாவது ஆட்சியில் கையில் 60 வருஷமாக இதை வச்சுக்கிட்டு ஆலைகளை நடத்திட்டு மக்களை குடிக்க வச்சுட்டு நாங்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை மது ஒழிச்சிடும் 717 கடை முடிச்சிடுவானே. 717 கடை இது வரைக்கும் தமிழகத்தில் மூடப்படலைங்கிற ஆய்வு களத்தை இந்த மாநாட்டுக்கு வரத்திற்கு முன்னாடி திரு அண்ணாமலை அவர்கள் வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லுது ஆளுங்கட்சி? நாங்கள் கேட்குறோம். எங்களுடைய ஏரியாலே பெசன்ட் நகரில் மூடிட்டேன்னு சொன்னாங்க. அமோகமாக நடக்குது சென்னை தலைநகரத்தில். இதுதான் போதை ஒழிப்பா? ஒரு சைக்கிளில் 3 கிலோமீட்டர் போயிட்டு வந்தால் போதை ஒழிப்பு முடிஞ்சிடுமா?
காலால் நடந்து வீடு வீடாக சென்று குழந்தைகளை கையில் பிடிச்சு பேசுகிறச்ச தான் மாற்றங்கிறது உருவாகும். சும்மா பைக்கை பிடிச்சி பேசிக்கிட்டு போன அப்புறம் இதில் இன்றைக்கி அதை தான் இந்த இயக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனுடைய பார்த்துட்டு தான் மக்கள் சாரையாக அப்படியே வராங்க. இவங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலே கூட்டம் இருக்க போகுது. அதுக்கு என்ன பண்ண போகிறோங்கிற சிந்தனையில் இந்த இந்த ஏற்பாட்டாளர்கள் சிந்தனையில் இருக்காங்க. இதுதாங்க மாற்றம். இதுதான் தமிழகத்தில் மாற்றம் வருது. ஆஹா, ஒருத்தர் நான் வந்துட்டேன் பார்த்தியா, நான் ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் இருக்காங்க சொன்னாங்க. யாரும் சொல்லி தான் ஓட்டு விழுந்தாங்க. அந்த ஓட்டு யாருடைய ஓட்டு? திரு அண்ணாமலை அவர்களுடைய ஓட்டு. அவர் தான் என்ன சொன்னார், லஞ்சம் இல்லாத ஆட்சி, திராவிடம் இல்லாத ஆட்சி வரும்னாரு. இப்போ தெரியுதா அந்த ஓட்டில் எப்படி வருதுன்னு? இந்த ஓட்டுகள் தான் அங்கே போச்சு, தப்பாக போச்சு. இப்போ வந்து கரெக்டான ரூட்டில் ஏறுது. அதாவது என்ஜிஓஸ் நடத்துகிற ஒரு அமைப்பு, இதுக்கு இவ்வளோ கூட்டம். இதே ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் அமைதியா வந்து போயிட்டு இருக்காங்க. தட் இஸ் கால்ட் டிசிப்ளின். ஒழுங்கு, சட்டம், நடவடிக்கையை கைப்பிடிக்கணுங்கிறத இப்பயே அவங்க உருவாக்கிட்டாங்க. அதை விட்டுட்டு பெஞ்சை தாண்டி ஹாஸ்பிட்டல் டிரான்ஸ்ஃபார்மர் அது குதிக்கிறது, குத்தாட்டம் போட எதுவும் சொல்கிறீங்களா? ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் தோஸ் லாங்குவேஜஸ். ஓகே, தட் இஸ் ஆல் வெரி இன்டீசென்ட் லாங்குவேஜஸ் பிஹேவியர். மக்களை வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டார். ஒழுங்காக இருக்கணுங்கிறது இது அரசியல் தொண்டர்களை உருவாக்குறதுக்கான முதல் படி. குழந்தை மெதுவாக நகருது. இன்றைக்கி மது ஒழிப்பை ஒழிக்குது. அடுத்த குழந்தை வந்து சுற்றுப்புற, அதாவது என்வாயர்மெண்ட்டு, கிளீனினஸ், ஸ்வச் பாரத், தூய்மை இந்தியா, அது கொண்டு வருது. அதை தாண்டி அடுத்தது என்ன பண்ண போகுது? மக்களிடம் எப்படி வாழ்க்கையில் சேமிப்பை கொண்டு வரணும், ஊதாரி செலவில்லாம மேனேஜ்மெண்ட். ஸோ ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டு வரும்போது அடுத்தது அவங்கள வந்து அரசியல் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் தன்னை உருவாக்குறதுக்கு எப்படி தயாராகணுங்கிற ஒரு பயிற்சி முகாத்தை ஆகஸ்ட் 15 துவக்கிறாங்க. இதுதான் சமுதாயத்தை முதல்ல ஒரு நாடு என்பது வீட்டிலேருந்து தான் புறப்படுது. வீடு, ஊர், மாவட்டம், மாநிலம், மத்தியம், அப்படி தான் வளருது. ஸோ வீட்டிலேருந்து வளர்ச்சி இப்போ கொண்டு வராங்க மாற்றத்தை. இந்த வீட்டிலேருந்து வர்றது தான் வந்து குழந்தை சின்ன வயசில் கற்றுக்கிறது தான் பெருசாக இருக்கிற வரைக்கும் ஓடும். ரைட்டா? இன்றைக்கி ஸ்கூல்லெல்லாம் போட்டு பிரச்சாரம் பண்ணுறோம். குழந்தை இப்போ அல்ல வேண்டி நாங்கள் வாங்க மாட்டோம், வீல் ஃபாலோ இட்டுன்னு எங்களுக்கு பதில் வருது. இதுதான் அவருக்கு கிடைத்த வெற்றி. இதுதான் அவருக்கு கிடைத்த வெற்றி. இதை யாரும் கையிலேருந்து பிடுங்க முடியாது. என்ன விஷயம் என்ன வேணால் பண்ணட்டும், பதிலடி கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.